அஷ்டமி, நவமி அப்டின்னா என்ன? நேர்கோட்டில் இருக்கிற அன்னைக்கு அமாவாசை வரும். ம். இதே அஷ்டமியை வடநாட்டுக்காரங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ம். அவங்க கல்யாணத்தை கூட அஷ்டமியில் வச்சுப்பாங்க. ஓ! ஒரு ஒரு திதிகள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது 2ம் ரொம்ப நல்ல நாளா தானம்மா பார்க்கப்படணும். ஆனா இந்த நாள்ல ஏன் எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்றாங்க? சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குருநேயர்களுக்கு வணக்கம். இது ஜென்சி கேள்விகள் பதில்கள் நிகழ்ச்சி. நம்ம வந்து பாரதி ஸ்ரீதர் அம்மா கிட்ட நம்ம தலைமுறைக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் என்னென்ன கேள்விகள் இருக்கோ, இந்த நாள், நட்சத்திரம், பழக்கவழக்கங்கள், நம்ம சம்பிரதாயம் இதை பற்றி என்னென்ன கேள்விகள் இருக்கோ, என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். அம்மா வந்து நம்மளுக்கு அது எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக நம்மளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான அஷ்டமி, நவமி குறித்து நம்ம பாரதி ஸ்ரீதர் அம்மா கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ஓகேம்மா. சௌக்கியமா? அம்மா நம்ம வந்து அமாவாசை, ராகு காலம் இதெல்லாம் பார்த்தோம். பார்த்தோம். இதுக்கெல்லாம் வந்து நல்லா போயிருக்கு. ஆமாம் ஆமா. ஆமாம். நல்ல வரவேற்பு இருக்கு. அதே மாரி இப்ப அமாவாசை, ராகு காலம் எப்படி பார்க்குறோமோ, அந்த மாரி ஒரு முக்கியமானது வந்து அஷ்டமி, நவமி அப்படிங்கிறாங்க. ஆமாம். இந்த அஷ்டமி, நவமி அப்படின்னா என்னம்மா? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கிற அன்னைக்கு அமாவாசை வரும். ம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 12 டிகிரி சந்திரன் சூரியன்லேருந்து விலகி 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 ஒரு 12 டிகிரிக்கும் ஒரு திதிகள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ம். அப்போ பிரதம, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இப்படி வருது. ம். அதில் அஷ்டமிங்கிறது 8வது நாள், ம். நவமிங்கிறது 9வது நாள். ம். ஸோ இந்த 15 நாட்கள் ஒரு பட்சம்னு சொல்கிறோம். ம். சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம். ம். ஸோ இந்த 15 நாட்கள் சூரியன்லேருந்து சந்திரன் விலகி 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 வரக்கூடிய நாட்கள் 8வது நாளை அஷ்டமி, 9வது நாள் நவமி. எனக்கு தெரிஞ்சு வந்து 2 அவதாரங்கள் வந்து அவதரிச்ச நாள் அஷ்டமி, நவமி. ஆமாம் கோகுலாஷ்டமின்னு கிருஷ்ணர் அவதரிச்சனால நம்ம கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம். ராம நவமின்னு ராமர் ஆமாம். அப்படி இருக்கும்போது இது 2ம் ரொம்ப நல்ல நாளா தானம்மா பார்க்கப்படணும். ஆனா இந்த நாள்ல ஏன் எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க? அதாவது நம்ம சயின்டிஃபிக்காக எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அமாவாசையிலே ஒரு சில வேலைகள் செய்யக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு வந்து சூரியனினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பூமியின் மேலே. ம். ஸோ இந்த கிராவிடேஷ்னல் புல் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பும் அதற்கு தகுந்தாற் போல தான் இருக்கும். ம். நம்ம மனநிலை, நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளுமே மாறுபடுது. ம். இப்போ நீங்களே பாருங்களேன், நம்ம காத்தால ஏந்துக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்காது. அந்த ராத்திரி 8 மணி ஆனாலே தூங்குறோம். ம். ஸோ நம்ம பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அக்கஸ்டமாகி தான் இருக்குது. ம். ஸோ சூரியனினுடைய தாக்கமும் சந்திரனினுடைய தாக்கத்துக்கும் ஏற்றாற் போல தான் நம்மளுடைய உடம்பு இருக்கும். ம். நம்ம உணர்வுகள்லேருந்து, நம்ம உணர்ச்சிகள்லேருந்து, நம்ம உணவு பழக்க வழக்கத்துலேருந்து எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். அப்போது அந்த ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான விஷயங்களை தான் நம்ம வந்து வேதங்கள் சொல்லுது. ம். அப்போ அஷ்டமியில் ஏன் ஒரு சில விஷயங்கள் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 8வது நாள் வந்து அந்த பூமியின் மேலே இருக்கக்கூடிய அந்த தாக்கம், சூரியனினுடைய தாக்கம் நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக வேலை பண்ணாது ஓகே. அஷ்டமி அன்னைக்கு. ம். அதனால் அன்று சுப விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம் ம். அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதே அஷ்டமியை வடநாட்டுக்காரங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ம். அவங்க கல்யாணத்தை கூட அஷ்டமியில் வச்சுப்பாங்க. ஓ. ஏன்னா அவங்களுக்கு துர்காஷ்டமி ரொம்ப விசேஷம். ம். ஏன்னா துர்காஷ்டமியும் உங்களுக்கு நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 8வது நாள் ரொம்ப விசேஷமாக ஆமா. கொண்டாடப்படுது. அண்ட் அந்த அஷ்டமியில் தான் நம்ம கன்னியா பூஜையும் பண்ணுறோம். ம். அதனால் அவங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஷ்டமியில் கல்யாணம் பண்ண மாட்டோம். நம்ம அந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது சனீஸ்வரனை தான் நம்ம மனசில் வரும். ம். அதனால் 8ஆம் தேதி சில பேர் பண்ண மாட்டாங்க. அந்த 8 அப்படின்னாலே கொஞ்சம் விலக்கி வச்சிடுறாங்க. ம். ஸோ அஷ்டமி திதி 8வது நாள் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம சுபங்களை தவிர்க்கிறோம். ஆனால் அதே வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் தேதி அந்த அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப கொண்டாடப்பட தான் செய்யுது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இது நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் ம். ஒரு குலங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இந்த அஷ்டமி திதியில் நம்ம நல்லது செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. ம். நம்ம அதை செய்கிறது இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஓகே.
கால சூழ்நிலைகள் வந்து இப்போ நீங்கள் ஒரு அஷ்டமியில் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னா நம்ம போய் தான் ஆகிறோம் ம். இல்லையா? நம்ம ம். அன்னைக்கு அவகிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா அஷ்டமியில். அன்னைக்கு நம்ம வந்து கிருஷ்ணரை வணங்கிட்டோ இல்லை வந்து நம்ம அஷ்டமி அப்படிங்கிறதே தீயவைகளை நம்மளிடத்திலிருந்து நீக்கக்கூடிய நாள். ஓகே. கிருஷ்ணர் அவதாரம் ஆ. பண்ணதே கம்சனை வதம் பண்ணுறதுக்கு ம். தான். அதே மாதிரி துர்காஷ்டமி வந்து துர்கை வந்து சூரசம்ஹாரம் பண்ணுறா, ம். அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுறா. ஸோ கெட்டவே நெகட்டிவ் திங்ஸ் நம்மள்ட்ட போகிறது வந்து அஷ்டமி. அதனால் அது நவமி. நல்ல நாள் தான். ம். நவமி வந்து இந்த அஷ்டமி நவமி 2 பேருமே வந்து என்னன்னா அந்த திதிகளில் வந்து 2 பேரும் பெருமாள்கிட்ட போய் கேட்குறா. ம். பிரதம வந்து ஒசத்தி, அமாவாசையில் நல்லது இப்படி பண்ணுறா, பௌர்ணமியில் அது பண்ணுறா, எங்கே 2 திதியை மட்டும் ஒதுக்கி வச்சிட்டா. இப்போ பஞ்சமியில் வந்து பார்த்திங்கன்னா எது செஞ்சாலுமே வளரும். ம். ஸோ பஞ்சமி திதியும் எல்லாரும் கொண்டாடுவா. ம். சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்தது. ம். ம். சத்ரு சம்ஹாரம் எல்லாமே ஆமா. சஷ்டியில் தான் பண்ணுவா. சப்தமி வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப உகந்தது. இப்போ 7th day வா? 7th டே ம். சப்தமி வந்து ரொம்ப ம். விசேஷம். கல்யாணம்லாம் சப்தமியில் பண்ணுவா. ம். ஸோ ம். சஷ்டி, சப்தமி, பஞ்சமி இது எல்லாமே சுபங்கள் செய்யக்கூடிய ஒரு நாட்கள். இந்த அஷ்டமி நவமியை மட்டும் விலக்கி வச்சுருந்தாங்க. ம். அன்னைக்கு வந்து நல்லது பண்ணலை. ஸோ இந்த 2 திதிகளும் போய் சிவபெருமான்கிட்ட எல்லா திதிகளுக்கும் ஒரு பெருமையை கொடுத்தீங்க, எங்கள் 2 பேருக்கு மட்டும் இந்த பெருமை எதுவும் இல்லை அப்படிங்கும்போது பகவானே இந்த திதிகளில் அவதாரம் பண்ணுறார். அதனால் மற்ற திதிகளுக்கு இருக்கக்கூடிய பெருமையை விட இந்த 2 திதிகளுக்கும் இறைவன் அவதாரம் பண்ணக்கூடியதாகவே இருக்கும்னு சொல்லி ம். ராமர் நவமியிலையும் கிருஷ்ணர் வந்து அஷ்டமியிலையும் அவதாரம் பண்ணார். ஸோ இந்த ம். அஷ்டமி நவமியில் பொதுவாக திருமணங்கள் வந்து பண்ணுறது கிடையாது. ஓகே. தசமியில் பண்ணுவா. ஓகே. ஆனா இந்த பிரயாணம் தான் ரொம்ப மெயினா சொல்றாங்க இல்லையா? அஷ்டமி, நவமிலாம் ஆமாம். பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? சரி, ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமமும் அந்த அஷ்டமி டேட்லேயே வரும். ஓ! ஒரு நட்சத்திரங்கள் வந்து சந்திராஷ்டமம் வந்து அஷ்டமி திதியிலேயே கூட சேர்ந்து இருக்க வரைச்சே அவங்களுக்கு அன்றைய நாளில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்காது. இது ம். ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி கூட நடக்கிற ஒரு விஷயந்தான். சில பேர் இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு அஷ்டமி திதியில் யாருக்கு சந்திராஷ்டமம் இருக்கோ அவங்க எடுத்து போகிற காரியம் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ம். அதனால் அவங்க அன்றைக்கி பண்ணாமல் இருக்கிற நல்லது. இப்போ பிரயாணங்கள் போது அவங்களுக்கு அந்த போகிற காரியம் தடங்கலாக இருக்கலாம். இல்லை அன்றைக்கி போய் ஒரு 2 வீலர் புதுசாக எடுக்கிறாங்க, ம். இல்லை ஒரு 4 வீலர் புதுசாக எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, அது சர்வீஸ்க்கு கொடுக்குற மாதிரி வர்றது, இல்லைன்னா எங்கேயாவது போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த அஷ்டமியில் எடுத்தோன்னா. ம். அதனால் இது எல்லாத்தையுமே பொதுவாக அஷ்டமியில் வந்து விலக்கி வச்சிடுறது. ஓகே. இந்த நம்ம வந்து ராவு காலம், அமாவாசைலாம் பார்த்தலாம். அதே மாரி ம். இந்த அஷ்டமி, நவமி அன்னைக்கு குழந்தை பொறந்தா அதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல அஷ்டமி, நவமிக்கு இல்லை அதுக்கு இல்லை மட்டும் இருக்குமா? அஷ்டமியில் குழந்த பிறந்தாலாம் ஒன்றும் இல்லை. கிருஷ்ணரே அன்னைக்கு தானே ஆமா. பிறந்தார். ம். அதனால் அது இல்லை. பிறப்புக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் தான் முக்கியத்துவம். ம். இறப்புக்கு திதி முக்கியத்துவம். ம். அதனால் இப்போ அது நம்ம ஒரு டாப்பிக்காக பேசலாம். எஸ். இறப்புக்கு வந்து ஏன்னா தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லுவோம். ம். ம். ஒரு நட்சத்திரங்கள் ஆகாது. ம். அதே மாதிரி ஒரு திதிகளும் ஆகாது. ம். பெண்கள் ருத்துவாரதும் அப்படி தான். ஓகே. பெண்கள் ருத்துவாகும்போது இந்த மாதம், இந்த நட்சத்திரம், இந்த வாரம், இந்த திதி எதுல எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஓகே. அந்த மாதிரி ஆகாத நாட்களில் ருத்துவானால் அதற்கு பரிகாரங்களும் இருக்குது. ஓ! அது அது அதனால் எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்களில், நம்மளுடைய வேதங்கள்ல எல்லாம் வந்து அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ ஒரு அஷ்டமி திதியில் இவங்க கண்டிப்பாக வெளியில் போயே ம். ஆகணும் ம். அப்படிங்கும்போது அவங்க கோவிலுக்கு வெல்லம் கொடுத்துட்டு போகலாம். ஒரு பரிகாரம் அது. அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்ப சப்போஸ் ம். நீங்க சொல்ற மாரி ஒரு இன்டர்வியூ இருக்கு. இல்ல அவங்க ம். வந்து ஏதோ வெளியூர் போனா பிரயாணம் போயே ஆகணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிட்டு போனா பெட்டர்? அஷ்டமி அண்ட் நவமி 2 அதான் நீங்கள் அஷ்டமி, நவமி நவமி கூட ரொம்ப ஒன்றும் பாதிப்பு இருக்காதும்மா. இந்த ஓகே. அஷ்டமியில் தான் கொஞ்சம் தடங்கள்லாம் வரும். ம். பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ, பிள்ளையார் கோயிலோ, அம்மன் கோயிலோ, வெல்லம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ம். ஸோ நீங்கள் கோவிலில் வந்து ஒரு 100 கிராம் வெல்லம் ம். கொண்டு போய் கோயிலில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம். ம். இப்போ அந்த நபர் போக முடியல ம். அப்படின்னா அவங்க அம்மாவோ அப்பாவோ வீட்டில் யாராவது ஒருத்தர் போய் அவங்க பேரில் பண்ணால் போதும். ஓகே.
ஏன்னா இப்போ குழந்தைங்க என்ன கேட்குதுன்னா இது டிஜிட்டல் யுகம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் இந்த அஷ்டமி நவமிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் இப்போவும் நம்பணுமா அப்படின்லாம் கேள்வி ஆமாம்மா. கேட்குறாங்க. ராக்கெட்டு மேலே ஆ விடுறதுக்கே அவங்க நல்ல நேரம் பார்த்து தானே விடுறாங்க. அஷ்டமி நவமி எல்லாம் இருக்குது, அதனால் இன்றைக்கி வேண்டான்னு சொல்லி என்னதான் அவங்க ஒரு விஷயத்த டிஸ்கவர் பண்ணா கூட வென் தே ஆர் இன்வென்டிங் சம்திங் ஆர் வென் தே ஆர் டிஸ்கவரிங் சம்திங் அதுக்கும் நேரங்காலம் பார்த்து தான் செய்கிறாங்க. ஸோ ம் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு எவ்வளோ தான் இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணுறதுக்கே நல்ல நேரம் தானே பார்க்குறாங்க. ஓகே ஒரு விஷயத்த நம்மளே இப்போ இதை உட்காந்து நம்ம வந்து ம் எல்லாம் எடிட் பண்ணி வச்சா கூட ஒரு நல்ல நேரத்தில் இதை அப்லோட் பண்ணால் நல்லது அப்படின்னு தானே நம்மளும் பார்க்குறோம். ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு இருந்தாலும் ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் பார்க்காமல் இன்னைக்கு இல்லை, இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் இது தொடரத்தான் செய்யும். ஓகே அதனால் நம்ம ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்லாம் கிடையாது. ம் அன்னைக்கும் ராகுகாலம் யமகண்டம் பார்த்து தான் செஞ்சாங்க. ம் இன்னைக்கு அட்வான்ஸ்ட் ஆயிருக்கு, அதுலேயும் பார்த்து தான் செய்கிறோம். ஓகே. இந்த பிரயாணம்ங்கிறதுனால இதில் இந்த மட்டும் கடைசி கொஸ்டின் வச்சுக்கிறோமா, இந்த 9th டே ஒரு பிரயாணம் போனால் அங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படின்லாம் அவங்க ஆமாம். சொல்கிறாங்கல்ல, அது என்ன கணக்காகும் ஏன்னா அது? ஜென்ரலாக வந்து நம்மளுடைய சாஸ்திரங்களில் வந்து ம் ஒருத்தர் இறந்துட்டாங்க, ம் அவங்க வீட்டுக்கெல்லாம் துக்கம் கேட்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ம் அந்த 9ஆவது நாள் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ அந்த 10 நாள் அந்த 10ஆம் நாள் காரியம் பண்ணுறா இல்லையா, ம் அதனால் எந்த இப்போ வெளியூர்லேருந்து நம்ம வந்தாலுமே ம் 9ஆம் நாள் வந்து நம்ம வீட்டில் ஆ தங்கக்கூடாது அதுதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ம் ஏன்னா அது வந்து ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, ம் ஒரு கெட்டதுக்கு நம்ம வந்து அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ம் அதனால் எங்கேயாவது நம்ம வெளியூர் போனால் ஒன்று 8ஆம் நாள் வந்துடலாம், ம் இல்லை 10ஆம் நாள் வந்துடலாம். ம் ஒரு ஊருக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி போனால் அந்த 9th டே நம்ம வீட்டில் வந்து அந்த நைட்டு தங்கக்கூடாது. ம் நம்ம வந்துட்டா கூட வெளியில் எங்கேயாவது ஹோட்டலில் தங்கிக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிக்கலாம். பட் 9th டே நம்ம வீட்டில் வந்து இரவு தங்கக்கூடாது ஏன்னா அப்படிங்கிறது. அது வந்து அந்த கெட்டதுக்கு கெட்டதுக்காக நம்ம வந்து அதெல்லாம் செய்யக்கூடிய சில இதுங்கிறதுனால, ஓகே ஏன்னா 9th டே போய் துக்கமும் விசாரிக்க மாட்டாங்க. ம் ம் அதனால் அந்த இதை தவிர்க்கிறது. ஓகே நீங்கள் 8ஆம் நாள் ஊர்லேருந்து வரலாம், 10ஆம் நாள் வரலாம், ஆனால் அந்த 9ஆம் நாள் மட்டும் அந்த வரக்கூடாது. நைட்டு நைட்டு வந்து நம்ம வீட்டில் தங்கக்கூடாதுன்னு ஓகே சொல்லுவாங்க. ஓகேம்மா ரொம்ப நன்றிம்மா நன்றிம்மா, நன்றி. நன்றி. அஷ்டமி நவமி இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கேள்வி கேட்பாங்க, ஏன் அந்த நாளில் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு. அம்மா சொன்ன மாதிரி ராக்கெட் விடுறதுக்கே கூட நம்ம வந்து நல்ல நாள் பார்த்து தான் விடுறோம். ஸோ முன்னாடியே அம்மா சொல்லியிருக்காங்க, சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் இந்த நல்ல நாள் ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம்னு. மீண்டும் நிறைய கேள்விகள் அதற்கான நிறைய பதில்களோடு அம்மாவை மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி. வணக்கம். நன்றிம்மா.